இப்ப இந்த சக்கரத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா, இந்த உடம்புல பிரபஞ்ச சக்தி இறங்குறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது, அது இறங்குறது தெரியுது. அப்புறமா நெத்தி பொட்டுல சக்கரம் திரும்புறது தெரியுது. இந்த 2 பாகம் தெரியுதா? இங்க சுத்துற தெரியல, இங்க சுத்துற தெரியல, இங்க தெரியுது தெரியுது. ஒரு 20 நிமிஷம் தியானம் பண்ண பின்னாலதான் தெரியும் சார். சரி, இது வயிறு தொப்புளு பக்கத்துல, தொப்புளுக்கு கீழே தொப்புளுக்கு மேல ஒண்ணும் உணர்வு இல்ல, தொப்புளு கீழே உணர்வு இல்ல, கீழே மூலாதார சக்கரம் அங்கேயும் ஒண்ணும் இல்ல. அதான் இதெல்லாம் அரைகுறை ஆக்டிவேஷன் ஆயிருக்கு. நீங்க இன்னும் ஆழமா தியானம் பண்ணணும், ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா 1/2 மணி நேரத்துக்கு மேல உட்காராதீங்க. அதான் சொல்றேன், 1/2 மணி நேரம் பரவாயில்ல. நீங்க 1/2 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். பயப்படுத்துறேன்னு யோசனை பண்ணாதீங்க. நீங்க குடும்பத்துல இருக்கீங்க, உங்களுக்கு கணவர் இருக்கிறார், குழந்தை இருக்கு, இன்னும் கர்மயோகம் நிறைய இருக்கு. கர்ம முக்தி ஆயிடுச்சுன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம மணிக்கணக்கு உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். உங்களை நம்பி 2 பேர் இருக்காங்க, ஆமாவா? சரி, அவங்கள நம்பி நீங்க இருக்கீங்க, உங்களை நம்பி அவர் இருக்கிறார். முழுமையா ஆன்மீகத்திலேயே நான் இறங்கி எனக்கு இந்த குடும்ப பாரங்கள் எல்லாம் வேணாம், குடும்பத்தில இருந்து நான் தூரம் போயிடணும். சில பேருக்கு வீட்டு தொந்தரவுகள் இருக்கும், மன வலி இருக்கும், கஷ்டம் இருக்கும், புருஷனை பிடிக்காது, ஐயோ இந்த வம்பே வேணா வெளியே போயிடலாம் அப்படின்னு மனசு இருக்கும். சில பேருக்கு ஆன்மீகத்தில் இறங்கின பின்னாடி கடவுள் மேல பக்தி அதிகம் ஆயிடும். பக்தி அதிகம் ஆயிடும். அந்த பக்தி அதிகமான பின்னாடி என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க மேல அவ்வளவு இன்வால்மெண்ட் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கடவுள் மேல அதிகமான நேசிக்கிறது கடவுள் அதிகமாயிடும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குறைவாயிடும். இந்த மாதிரி இருக்கிற டைம்ல என்ன கேட்டீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்க மேல பேஜாராயிடும். அவங்கள பாத்துக்கிறது நீங்க பாத்துக்கணும் இல்லையா? மகனை பாத்துக்கணும், கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடை எல்லாம் நீங்க பண்ணணும். அதை பண்ணாம சும்மா நீங்க பூஜை பண்றது, எப்ப பார்த்தாலும் கண்ணு மூடிட்டு உட்கார்றது, ஏதோ புத்தகத்தை படிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் கேட்டேன், உங்க கணவர் இதுக்கு அனுமதிக்கிறாரான்னு. உங்க கணவர் அனுமதிக்கிறதுன்னா ஒன்னும் தொந்தரவு இல்லை, பண்ணலாம். எங்க வீட்டுல ஏறக்குறைய ஒரு 17-18 வருஷமா நான் இதை பண்ணிட்டு இருந்தேன். 57வது வயதுல தான் எனக்கு எல்லாமே கிடைச்சது. என்னுடைய மனைவி ஸ்டார்டிங்ல விடமாட்டாங்க. இந்த மாதிரி ஜன்னல் இதெல்லாம் உடைச்சிருவாங்க, கல்லு போடுவாங்க, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, தியானம் பண்ண விட மாட்டாங்க. விடிய காத்தால 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போனோம்னா வந்து கதவை தட்டுவாங்க. ஆரம்பத்துல போக 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 தெரிஞ்சு போச்சு, நான் வந்து தவறு ஒண்ணும் பண்ணலையே, கடவுளை நோக்கிறான், கடவுள் எங்க இருக்கிறார், கடவுளை உண்டா இல்லையா, எனக்கும் கடவுளுக்கும் என்ன இருக்கு கனெக்ஷன், இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தியானத்தில் இறங்கினேன். கடைசியில ஒரு தப்பு பண்றது விட்டாங்க, நான் பண்ண போனேன். அதெல்லாம் இது என்னென்ன விளைவுகள். இப்ப என்னுடைய 2வது மகன் சன்னியாசி ஆயிட்டார். என்ன பார்த்தாரோ விட்டாரோ, அவர் பிளட்ல இருக்கு. சின்ன வயசுலயே இந்த 26 வயசு அவருக்கு 27வது வயசு நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் பண்ற வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த மாதிரி வயசுல யாருமே இந்த மாதிரி இது வராது. இது வருதுன்னா பூர்வ ஜென்மத்தில் நீங்க பண்ண புண்ணியம் தான். அவர் போயிட்டார். அந்த மாதிரி நீங்க கர்மத்தை கழிக்கணும் அப்படிங்கறது கடவுளுடைய ஆர்டரா இருந்ததுன்னா, வேண்டுகோளா இருந்ததுன்னா, முழுமையா கடவுள் உங்களை ஆன்மீகத்தில் இழுத்துருவார். நீங்க எத்தனை நேரம் உட்காருறீங்க? காத்தால சாயங்காலமா இல்ல வெறும் காத்தால மாத்திரமா? காலையில மட்டும் சார், மதியத்துல ஒரு 20 நிமிஷம் டைம் இருந்தா உட்காருவேன். காத்தால எத்தனை மணிக்கு உட்காருவீங்க? 5:10 கரெக்டா உட்கார்ந்துருந்தேன்னா 5:40 எழுந்துருவேன் சார். 1/2 மணி நேரம் தான். தானா எழுவீங்களா, அலாரம் வச்சு எழுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அலாரம் வச்சுட்டு எழுந்திருந்தேன், இப்ப தானா மூவ் பண்ணுறேன். ஏதாவது தியானம் பண்றப்ப பயம் ஆகுதா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க, ஒண்ணுமே ஆகாது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. உயிர் போகாது, மேக்சிமம் உயிர் தான் போகும். உயிர் போகுதுன்னா என்ன, அதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கெல்லாம் அறியாமை இருக்கிறதுனாலதான் நம்ம பயப்படுறோம், புரியுதுங்களா? அறியாமை இருக்கிறதுனாலதான் பயப்படுறோம். உயிர் போறதுங்கிறது என்ன சொல்லுப்பா? நம்மளை விட்டு நம்ம உடம்பு விட்டு ஆத்மா வெளியே போகுது. எங்க போகுது? வேற ஒரு ஆத்மாவுக்கு, வேற ஒரு உடலுக்கு. எப்படி நீங்க டெய்லி துணியை சேஞ்ச் பண்றீங்க, அந்த மாதிரி அது காலம் முடிஞ்ச உடனே, அவகாசம் முடிஞ்ச உடனே அது உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போயிடும். அப்ப ஆத்மா சாகலையே. நீங்க யாரு? 50 kg
மாம்சமா? நீங்க யாரும் கேட்டா என்ன சொல்லுவீங்க? புனிதா, கிருஷ்ணவேணி, ராமா, ஏதோ பேர் சொல்றீங்க இல்லையா? அது உடலுக்கு கொடுக்கப்பட்ட பேர். ஆத்மாவுக்கு பேர் இல்ல. ஆத்மாவுக்கு பேர் இருக்கா? உங்க பேரு ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டது இல்ல, உடலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆத்மா கடவுள்ல இருந்து வந்தது. உடல் அம்மா அப்பா கொடுத்தது. ஆத்மாங்கிறது கடவுள்ல இருந்து வந்தது. கடவுள் நியமம் பிரகாரம் எவ்வளவு நாள் இருக்கணுமோ அவ்வளவு நேரம் அந்த குடி, இந்த வாடகை வீட்டுல எப்படி நாம இருக்கணும், அந்த மாதிரி அந்த வாடகை டைம் முடிஞ்ச உடனே அது வேற வீட்டுக்கு வாடகை போயிடுது. ஆத்மாவுக்கு அழிவில்லை. எப்ப ஆத்மாவுக்கு அழிவில்லை, பயப்பட